Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 10 வருஷம் கழிச்சு கத்தி படம் திருப்பி ரீரிலீஸ் ஆயிருக்கு. தளபதிக்கான கிரேஸ் இன்னும் குறையல அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் நமக்கு. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ரோஹிணி தியேட்டர் வந்திருக்கோம், பயங்கரமாக இருக்கும் செலிப்ரேஷன்ஸ்லாம். உள்ள தியேட்டருக்குள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எந்தெந்த சாங்லாம் வந்துட்டு ஒன்ஸ் மோர் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு மக்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்த சிஎம் விஜய் தான். அன்னைக்கு பார்க்க முடியல, சின்ன பையன். இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கிளைமாக்ஸ் டனல் சீன் சூப்பரா இருக்கும்ல. ஓகே, நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி அண்ணனோட பெரிய ஃபேன். படம் வந்து இன்னும் பழைய படம் பாக்குற ஃபீல்ஸே இல்லை, இன்னும் புது படம் பாக்குற ஃபீல்ஸ்லயே இருக்கு. செம்மையா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆமா, ஃபீல்ஸ் அப்படியே ஒரு வைப். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அரசியல் படம்லும் திருப்பி நடிக்க வருவீங்களா? ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். அண்ணன் வர்றாரு வள்ளிவேடி. ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. சின்ன வயசுல இருந்து எதிர்பார்த்த படம். ரொம்ப நானே பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் இப்போ வந்து பாக்குறேன். ஆமாடா, அதே 7th தான்டா படிக்கிறேனா. கையெடுத்து கும்பிடுறாரு, அந்த பாட்டோட கையெடுத்து கும்பிடுறாரு. அவர் இப்போ சினிமா விட்டு போக போறாரு. அதை கனெக்ட் பண்ண முடியுதா? ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. லாஸ்ட் பாட்டெல்லாம் அழுகுற நிலைமை வந்துட்டோம், அழுதம் ப்ரோ, கலங்கி இருக்கேன். அழுவலாம் ப்ரோ. அந்த முறைதானும் அந்த லைன் வரப்போ தியேட்டரே எழுந்து நின்று விஜய்க்கு தளபதிக்கு கையெழுத்து கும்பிட்டோம் ப்ரோ. எதுக்கு அவரு மறுபடியும் பாலிடிக்ஸ் போறதுனால மறுபடியும் சினிமாலே வர மாதிரி நாங்க எல்லாம் அதுதான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த முறைதான் ஒரு முறைதான் கலங்கி இருக்கேன் ப்ரோ. ஆமா, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எண்டிங் அவர்தான் பாலிடிக்ஸ் போறாரு, வர மாட்டாருல, அதனால சத்தம் கேட்டுச்சு, வெளியிலே கேட்டுச்சு. நல்லா இருக்கு. அதான் முன்னாடியே பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதுல இப்ப அது லிங்க் ஆகுது. நல்லா அந்த டனல் சீன்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சீனுக்கு ஜாஸ்தி சத்தம் வந்தது கிளைமேக்ஸ்ல தான். எப்பயும் போல அந்த 2G பத்தி பேசும்போது அன்னைக்கு புரியல. 2G பத்தி பேசும்போது இன்னைக்கு அதை கேட்கும்போது இன்னைக்கு புரிஞ்சு கேட்குறோம் 10 வருஷம் கழிச்சு. அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேற மாதிரி இருந்துச்சு. என்ஜாய் தான், ஃபுல் என்ஜாய்மெண்ட். எந்த சீன் ரொம்ப என்ஜாய்? நான் செல்ஃபி புல்ல பாட்டு டான்ஸ் தான் ஒரே சாங் அனிருத்தோடது எப்படி? பிஜிஎம் சூப்பர். செல்ஃபி புள்ள சாங் நல்லா இருந்துச்சு. ஆடுனீங்களா, டான்ஸ் ஆடுனீங்களா? ரெண்டு டைம் தியேட்டரே அங்க டான்ஸ் தான் ஆடுச்சு. ஓகே, எந்த சீனுக்கு வந்துட்டு நிறைய லைக் பயங்கரமா விசில் அடிச்சு பார்த்தது எந்த சீன்? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் விசில் தான். இன்டர்வல் ப்ரோ, இன்டர்வல் தெரிச்சிட்டாங்க. மத்தபடி செல்ஃபி புல்ல 2 தடவை போட்டாங்க, செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வைப். அனி ப்ரோ வேற லெவல், வேற லெவல். அதுல அவங்க டேங்க்ல இருந்து எடுத்து வருவாங்கல்ல, அது சில்ட்ர ஃபைட்டு பாட்டு. இந்த பாட்டு சமந்தாக்காக தான் நான் படத்துக்கே வந்தது. ஆனா நான் வந்து பாப் தமிழ் ஓப்பனிங் சாங்காக தானே வந்தேன். செம மாசா இருந்தது தலைவா. ஃபேன் எல்லாமே செம செலிப்ரேஷனு. இது புது படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு. பாட்டுலாம் 2 தடவை போட்டாங்க எல்லா ஃபேன்ஸுக்கு. எந்த பாட்டு? செல்ஃபி புல்ல 2 ஆடுனீங்களா, தடவை டான்ஸ்லாம்? செம என்ஜாய்மெண்ட். ஓகே, எந்த சீன்ஸ்க்குலாம் ஜாஸ்தி? சீன் பை சீன்ஸ் கூஸ் பம்ப்ஸ் தான். ஒவ்வொரு சீன்ஸுக்கும் எல்லாம் முன்னாடி வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைட் சீனு எல்லாத்துக்குமே செமையா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ரொம்ப செம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பேப்பர் கிழிச்சு தூக்கி போட்டு செலிப்ரேட் அந்த லைட்டிங் அதெல்லாம் செம, அது இன்னும் நல்லா செலிப்ரேஷன். ரோஹினியோட அந்த லைட்டிங்லாம் அது பயங்கர செம என்ஜாய் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வைபா இருந்துச்சு. ஆக்சுவலி படம் வேற லெவல், நான் செமையா இருந்துச்சு. அதுவும் அந்த செல்ஃபி புள்ளைக்கெல்லாம் அப்படியே ஏதோ பண்ணாங்கண்ணா, பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே லைட்ல அப்படி இப்படி போட்டு பயங்கரமா பண்ணாங்க. இன்டர்வல் சீன்லாம் நல்லா மறக்கவே மாட்டேன், அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. நிறைய ட்விஸ்ட் அண்ட் இதெல்லாம் அது இதுன்னு இருந்துச்சு. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ப்ரோ செம்மையா இருந்துச்சு. நான் சின்ன வயசுல நான் கத்தி ரிலீஸ் ஆகும்போது 7th 8th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போதே செம்மையா இருந்துச்சு. இப்போ உள்ள அந்த சீன்ஸ்லாம் திருப்பி பார்க்கும்போது அனிருத் பிஜிஎம்மோடலாம் அந்த தியேட்டர்ல ஃபீல் பண்ணும்போது சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. காயின் ஃபைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பம்ப் அந்த ஏரிக்குள்ள இருந்து வருவாங்களா அந்த சீன், அதுக்கெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ. ஆக்சுவலாக நான் தளபதி ஃபேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அது வைபா இருக்கட்டும், அந்த மாசா இருக்கட்டும், அவர் டைலாக், அவர் மேனரிசம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்றேன்னா, கத்தி வந்து ஒரு மாதிரி கமர்ஷியல் நல்லா இருக்கும். எனக்கு ஃபேவரட் ஃபிலிம் ப்ரோ. ஏஆர் முருகதாஸ் சாரோட அந்த டைரக்ஷன்னால வந்துட்டு இன்னும் பயங்கரமா மெருகி இருக்கு. இன்னும் பயங்கரம் இருக்கு. துப்பாக்கி அடுத்து அப்படியே கத்தி வேற லெவல் பண்ணிட்டாரு அவரு. அவர் 2 படமும் சூப்பரா இருந்தது. ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தளபதி வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஃபைட்டு சூப்பராக இருக்கும், எல்லா ஃபைட்டும். அந்த டனல் சீன் வந்து ரொம்ப ஃபேவரட். அந்த பிஜிஎம்மா, அணி பிஜிஎம்மா இருக்கட்டும், அணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டது மாசா போட்டிருக்க, செம்மையாக இருக்கும்.
அந்த ஒரு வாட்டி கேட்கும்போது ரொம்ப நல்லா கூஸ் பம்ப்ஸ் தருது. ஸோ Okay. இல்லை நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா இது செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ படம் வந்து லைக் அது ஒரு கல்ட் கிளாசிக் ப்ரோ. ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ ரொம்ப ரொம்ப ஜில்லாக்கு அப்புறம் லைக் ஒரு பெரிய பிரேக் த்ரூன்னா அந்த ஒரு படம் தான் கத்தி. ரொம்ப விஜய்க்கு வந்து வேரியேஷன் கொடுத்த படம் அதுதான். விஜயால வந்து வெறும் மாஸ் இது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் விஜயால கேன் டூ கேரக்டர் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஜீவானந்த கேரக்டர் வந்து க்ளோஸ் டு லைக் அப்போவே நமக்கு வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துது. இப்பயும் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் அந்த ஒரு கேரக்டர் வந்து இம்பாக்ட் கொடுக்குதுன்னா அது ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. விஜய் வந்து லைக் அது அந்த அந்த டைம்ல வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. விஜய் வந்து அந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பாரு. எவ்வளவுதான் இது வேணாலும் விவசாயத்தை விட்டுரு. அந்த படம் வந்து ஒரு இதுன்னே சொல்லலாம், ஒரு ஜியோகிராஃபி மாதிரி சொல்லலாம், ஒரு கிராஃப்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய அந்த படத்துக்கு அப்புறம் லைக் நிறைய அக்ரிகல்ச்சர் காப்பாத்துறது அதை பத்தி வந்தாலுமே கத்தி வந்து லைக் இட் வில் பி கல் கிளாசிக். அது எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த படம் எனக்கு அதுல வந்து அந்த எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் பெற்ற மகன் வரும்போது அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் படத்துல வரும் பாருங்க. அது எதுவுமே விஜய் இப்போ வந்து அந்த இடத்துல கரெக்டா லைக் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே போறாருல, சினிமா விட்டு போறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட் அது ஃபீல் ஆச்சு. அது என்ன பண்ண முடியாது, அவர் டிசிஷன். அது அவர் எடுத்த முடிவு. ஸோ வரவேற்கிறதுக்கு தான். அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணட்டும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பட் என்ன இருந்தாலும் அது இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு அப்படின்றது ஒரு சின்ன பெயினாக தான் இருக்குதான் செய்யுது. இது ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு ஒரு சீன் வந்திருப்பார்ல, அதுக்கெல்லாம் பயங்கரமா கட்டினாங்க, எல்லாம் சூப்பரா கட்டினாங்க, நல்லா ஜாலியா இருந்துச்சு. அந்த பைப்புக்குள்ள இருக்க அந்த சீனு அப்புறம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் வேற லெவல் இருந்துச்சுண்ணா. எல்லாரும் பயங்கரமா இருந்துச்சுண்ணா. எல்லாருமே எல்லா சீனும் கட்ட ஆரம்பிச்சாங்க. வி ஆர் பூர் பட் நாட் பட் வி ஆர் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் செம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஸ்விமிங் பூல்ல இருந்து வரவங்க செம இருந்துச்சு. வேற ஏதாவது டைலாக் விஜய் சாரோட இதுல சொல்லியிருப்பாங்களா? அது ஏதாவது டைலாக் ரொம்ப பிடிச்ச டைலாக் அது? எனக்கு இன்டர்வல் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாரு, அது பிடிக்கும். அதுக்கடுத்து அந்த பிரஸ் மீட் அப்போ பேசுவார்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ கடைசி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவர் கையெடுத்து கும்பிடுவார்ல, கும்பிட்டு அந்த யார் பெற்ற மகனும் அப்படின்னு அது வரும். ஸோ அது அப்படியே லைக் சினிமால இருந்து அப்படியே போற மாதிரி. ஆமா, அதுக்கெல்லாம் ஆக்சுவலி செம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த திருப்பி வந்து லாஸ்டா அவர் அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வந்து அழுதுட்டு போகும்போதெல்லாம் அப்படியே ரிலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சினிமா விட்டு அப்படியே போற மாதிரி. ஒன்ஸ் மோர் பாடல் போடும்போது போய் டான்ஸ் பண்ணீங்களா? நல்லா பண்ணும். எஸ், சூப்பரா இருந்துச்சு. செம வைப். ஏன்னா நான் டெய்லி கேட்பேன் அந்த பாட்டு. ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது கேட்டுருவேன் செல்ஃபி புள்ள. ரொம்ப பிடிக்கும் பாட்டு. ஸோ அது மாதிரி வைபும் நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. ரோஹினி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ தளபதி வந்துட்டு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா நிறைய டைலாக் சொல்லியிருப்பாரு. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா எந்த டைலாக்? எனக்கு வந்து நிறைய பிடிக்கும். ஐ எம் வெயிட்டிங் வந்து 2 படம் சொல்லியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். ஸோ அந்த லாஸ்டா லியோ படத்துல வந்து டைலாக்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, தளபதியோட பர்த்டே நாளைக்கே அவருக்கு விஷ் பண்ணியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே தளபதி, ஐ லவ் யூ. அண்ட் ரொம்ப பிடிச்ச டைலாக்னா கத்தியில எது சொல்லுவீங்க? கத்தியில வந்து லைக் அந்த கட்டை விரல்ல வச்சு அது அந்த ரொம்ப டைலாக் ரொம்ப பிடிக்கும். விவசாயத்தை விட்டுறாதீங்க சொல்றது நல்லா இருக்கும். அந்த எனக்கு வந்து அந்த அந்த இதுல இந்த டனல்ல இருந்து வெளியே வர ஹோல் சீக்வன்ஸுமே அந்த டைலாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். அப்புறம் அந்த ஜட்ஜு கிட்ட போய் மிரட்டுவார்ல, அந்த சீன்லாம் அது வந்து அது மாஸ்க்காக வச்சிருப்பாங்க. பட் அந்த மாஸ் ரொம்ப இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ தளபதியோட பர்த்டே நாளைக்கு அவருக்கு விஷ் பண்ணிருக்கேன். ஸோ ஹாப்பி பர்த்டே தளபதி. என்றும் அன்றும் இன்றும் என்றும் விஜய் ரசிகர். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.